வேணாம், என்னை விட்டுடு. என் பக்கத்துல வேணாங்க, எனக்கு பயமா இருக்கு. போ 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 போ, என்ன மன்னிச்சுடு. போ போ போ, பயமா இருக்கு. போ போ. வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. வண்டியை வேகமாக ஓட்டுங்க. ஹலோ, ஏசிபி பிரத்யுமன் சார், ஒரு கொலை நடந்திருக்கு. என்னது கொலையா? எங்க? யாரு? ஃபேமஸ் பிசினஸ்மேன் ஜெயந்திலால கொண்டுட்டாங்களா சார்? என்னது ஜெயந்திலால கொன்னுட்டாங்களா? நீங்க யார் பேசுறீங்க? ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? யார் பேசுறாங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரை கொன்னுட்டாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தார் அவருடைய உடம்பை எரிக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் பாடியை எரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியாது. டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பாடியை எரிக்கிறத தடுத்து நிறுத்துங்க சார், ப்ளீஸ். ஹலோ, நீங்க யார்? எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, damn it. அட, யார் நீங்கெல்லாம்? நீங்க பாட்டுக்கு உள்ள வரீங்க? நாங்கெல்லாம் சிஐடிஸ்மா. ஆமா, வீட்டாளுங்க எங்க? அது சார், அவங்க வந்து ஐயா உடம்பு எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போயிருக்காங்க. சுடுகாட்டுக்கா? என்ன சொல்றது மேம்? ஜெயந்த் சார் நம்மளெல்லாம் விட்டுட்டு போனதை என்னால் நம்பவே முடியல. 15 வருஷங்களாக நாங்கள் நண்பர்கள். அவர் என்னோட பெரிய அண்ணன் மாதிரி. திடீர்னு எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியல. அம்மா, அழாதீங்கம்மா. Excuse me. We are from CID department. ஜெயந்திலால் குடும்பத்துக்காரங்களை நாங்க சந்திக்க விரும்புறோம். நான் ஜெயந்திலாலோட மனைவி. விசாரணை நடத்துறதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஜெயந்திலால் சார் மரணத்தை பத்தி நாங்க விசாரணை பண்ணியே ஆகணும். கேளுங்க, என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சார், நீங்க சுஷீல் ஜெயந்த், அவர் பெரிய மகான். சுஷீல், உங்க அப்பாவோட மரணம் நேச்சுரலான டெத் இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அவரை கொண்டு இருக்காங்க. என்ன? அப்படி நடக்க வாய்ப்பில்லை. ஐ எம் டாக்டர் சுரேஷ். நான் அவரோட ஃபேமிலி டாக்டர். நேற்று ராத்திரி நான் தான் அவரை செக் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தேன். இது நேச்சுரல் டெத்து தான். அவர் உண்மையை தான் சொல்கிறாரு. அவங்க வீட்டு ஆளுங்க முன்னாடி தான் அவரோட உயிர் அவர் உடம்பு விட்டு பிரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, ரொம்ப காலமாக நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். அவங்க ஏன் போய் சொல்ல போகிறாங்க சொல்லுங்கள்? அப்புறம் எதுக்குங்க இவ்வளோ சீக்கிரமாக பாடியை கிரிமேட் பண்ணீங்க? இது ஒன்றும் தப்பு இல்லை சார். எவ்வளோ மாசமாக அவருக்கு உடம்பு சரியில்லை. ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றலான்னு பார்த்தோம், ஆனால் வேலைக்காகலை. இதை பாருங்க, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஜெயந்திலால் சார் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. என்ன? நாங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டோம். அவங்க நேற்று ராத்திரி அவர் கத்துறதை கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, அக்கம் பக்கத்தார் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். அவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ உண்மை என்னன்னு தெரியாது. சரி, உண்மை என்னன்னு சொல்லுங்க. கடந்த 3 மாசமாக அப்பாவுடைய மனசும் உடம்பும் சரியில்லை.
மனுஷங்களையும் பேசுறதையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் பிரமையில் இருந்தார். சரி தப்பு உண்மை பொய் அப்படின்னு எதுவுமே தெரியல அவருக்கு. ரொம்ப பயந்து போய் இருந்தார். யாரோ அவரை கொல்ல போகிறாங்கன்னு எப்போவுமே அவருக்கு ஒரு பிரமை இருந்தது. நேத்து ராத்திரி கூட அப்படிதான் பயத்துல அலறினாரு. மயக்க மருந்து கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அட்டாக் ரொம்ப பெருசாக இருந்தது. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தரேன். அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, மருந்துங்க எல்லாம் கொடுக்க முடியும். இப்போ எங்களை நம்புறீங்களா சார்? நாங்கள் எங்கள் வேலையை பண்ணலாமா? இவ்வளோ அவசரம் ஏன் ஹேமந்த்? உண்மை வெளியே வரட்டுமே. நீங்க யாரு? என் பேர் மோகன், ஜெயந்திலாலோட வக்கீல். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஜெயந்திலால கொண்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லுங்க. அவரோட உயில் தான் இதுக்கான காரணம். அந்த உயில்ல என்ன இருக்கு? அதில் யாருக்கு என்ன கிடைக்கும்னு டீட்டெயிலாக எழுதியிருக்கு. அதில் என்ன பிரச்சனை? நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பம். சில பேருக்கு கம்மி, சில பேருக்கு அதிகம், அவ்வளவுதானே. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜெயந்திலால் சாரோட மரணம் ஒருவேளை மர்டர்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களில் ஒருத்தருக்கு கூட அவருடைய சொத்துல இருந்து ஒரு பைசாவும் கிடைக்காது. நத்திங் அட் ஆல். அப்படி எப்படி சொல்றீங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்ன கேட்டுதான் அவர் இந்த உயிலே எழுதினாரு. அப்படி இருக்கும்போது அதுல எப்படி அந்த மாதிரி எழுதினாருன்னு நீங்க சொல்றீங்க? தீபா மேடம் 3 மாசத்துக்கு முன்னாடி புது உயில் எழுதியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் சுத்த போய். அப்பா உங்களை எங்கே பார்த்தாரு? நீங்கள் தான் 3 மாசமா எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லையே. அப்பாவும் 3 மாசமா வீட்டை விட்டு வெளியில் போகல. அப்புறம் ஹேமந்த், அவரே என் ஆஃபீஸ்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு. தீபா மேடம் 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் புது உயில் எழுதிட்டாரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இதெல்லாம் சுத்த போய். அப்பா எப்படி உங்களை பார்த்தாரு? இந்த 3 மாசமா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. அப்பாவும் 3 மாசமா வெளியில் வரல. அப்புறம் ஹேமந்த், அவரே என் ஆஃபீஸ்க்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு. இனி நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்ன சொல்றீங்க சார்? யாரோ என் உயிரை எடுக்க பாக்குறாங்க. அவன் என்ன கொன்னுடுவான். சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? யார் உங்களை கொல்ல நினைக்கிறா? கூட இருக்கிறவங்க தான். அவங்க என் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த உலகத்துல என்னால வாழ முடியும்னு எனக்கு தெரியும். சார், யார் அது? சொன்னல கூட உள்ளவங்கன்னு. என்ன யோசிக்கிற? போலீஸ் கிட்ட போலான்னு நீ சொல்ல வரியா என்ன? சார், நான் வேணா போலீஸ் கிட்ட சொல்லட்டுமா? இல்ல, போலீஸ்காரங்க கூட இப்ப என்ன முட்டாள நினைப்பாங்க. நீ எனக்கு ஒரு வேலை செய் மோகன். என்னோட உயிரை நான் உடனே மாத்தி எழுதணும். ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா என்னோட அந்த மரணத்துக்கு காரணம் என் குடும்பம்னு நிரூபணம் ஆச்சுன்னா என்னோட பிசினஸ், பணம் எதுவா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் அது போய் சேரக்கூடாது. குடும்பத்தாருக்கு கொடுக்க போறது இல்லைன்னா அப்ப வேற யாருக்கு கொடுக்க போறீங்க? எங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு மோகன்? அப்போ சொத்து யாருக்கு போகும்? சிஐடிக்கு. நீங்க என்ன வளர்றீங்க? எஸ் சார். அவருடைய மரணம் மட்டும் மர்டர்னு தெரிஞ்சா அவருடைய 5000 கோடி சொத்துக்கள் சிஐடிக்கும் போலீஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் போய் சேர்ந்துரும். என்ன விளையாடுறீங்க நீங்க? அந்த மாதிரி எப்படி நடக்கும்? நடக்கும். அவர் கொலை பண்ணப்பட்டாருங்கிறது நிரூபணமாச்சுன்னா. அவர் தான் யாருமே கொல்லலையே. நாங்க அங்கதானே இருந்தோம். அவரோட மரணம் இயற்கையான மரணம் தான். இதுல என்ன சந்தேகம்? மரணம் இயற்கையானதா இல்லையான்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரியும் உங்களுக்கு? உடம்பு இல்லை. உடம்பு எரிஞ்சு போச்சுன்னா என்ன? சாம்பல் தான் இருக்கு. சாம்பல் எங்க கஸ்டடியில தான் இருக்கும். அதாவது ஜெயந்திலால் சாரோட சாம்பல் இனி எங்க கிட்ட தான் இருக்கும். சாரி மேம்.
மோகன் சார், சார் ஜெயந்திலால் சார் அவங்க குடும்பத்துக்காரங்க தான் கொலை பண்ண பாக்குறாங்கன்னு அவர் சொன்னாரு. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? உங்ககிட்ட சொன்னாரா? ஆமாம் சார். என்ன சார் காரணம் என்னங்கிறது தெரியல, ஆனால் பணத்துக்காக தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு அவருக்கு தோணுச்சு சார். பையனுங்களா அவருக்கு பிடிக்கல. ஹேமந்த் சுஷீலும் அவரோட சேர்ந்து அவர் பிஸ்னஸை பார்த்துக்கணுன்னு அவர் நினச்சாரு. ஆனால் அது நடக்கலையே. அப்புறம் என்னாச்சு? 2 பசங்களும் தனித்தனியாக வேற பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சரியாக போகலை. ஹேமந்த் இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் அயோக்கியன். சாரோட பணத்தை எல்லாம் வீணாக்கிட்டான் சார். அப்பாவுக்கும் பசங்களுக்கும் எப்போ பாரு தகராறு தான். எப்பவும் ஒத்து போகவே மாட்டாங்க. ஆமாம் சரிதான். ஆனால் நாங்கள் அப்பா பையன். எனக்கு பணம் தேவை தான் சார். அதுக்காக என்னோட பெத்த அப்பாவையே நான் கொல்லுவேனா சொல்லுங்க? கொல்ல வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்துல பணத்துக்காக தானே கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. அப்படின்னா சுசீலனாவுக்கு என்னை விட தேவை அதிகமாக இருக்குது. பிஸ்னஸில் அதிகமாக லாஸ் ஆகி இழுத்து மூடிட்டாரு. இப்போ இருக்கிறது மட்டும் நல்லா ஓடுதா என்ன? சார் மார்க்கெட்டில் கடனும் நிறைய வாங்கியிருக்காரு. அப்பாவும் இந்த தடவை சுசீலனாவுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்பா என் மேலே கோவமாக இருந்தார் தான். பணம் கொடுக்கறது இல்லை. நானும் என் குடும்பமும் செத்து போகணும்னு நினைக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவர் ரத்தம் தான். அதனால தான் பணத்துக்காக தன்னோடவங்களே கொண்டுகிட்டு இருக்கேன். சார் சார் ஒரு ஐடியா இருக்கு. நடந்ததை எப்படியும் நம்ம மாற்ற முடியாது தானே சார்? இந்த சிச்சுவேஷனை ஆதாயமாக மாற்றிக்க முடியும் தானே சார்? அது எப்படி? அது சார் சார் நான் சொல்கிறத செஞ்சு கொடுங்க. நேச்சுரல் டெத்தாக மாற்றிடுங்க. உயில் பிரகாரம் சிஐடிக்கும் மும்பை போலீஸ்க்கும் போக வேண்டிய பணம் எங்களுக்கு கிடைக்கும். அது எங்களுது தானே? இல்லை, அதனால் உங்களுக்கு ஏற்படுற நஷ்டத்தை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துடுறோமே. சுஷீல், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. திரும்ப இந்த மாதிரி பேசுற தப்ப மட்டும் பண்ணாதீங்க, புரியுதா? நீ உன்னோட தாத்தாவுக்கு ரொம்ப க்ளோஸ் தானம்மா? தாத்தாவுக்கு எப்பவுமே என்ன ரொம்ப பிடிக்கும் சார். நாங்க 2 பேருமே எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம். உன் தாத்தா எப்போவாவது அவர் உயிருக்கு ஆபத்து இல்ல யாராவது அவரை கொல்ல பாக்குறாங்கன்னு உங்ககிட்ட எப்போவாவது அவரு சொல்லியிருக்காரா? கொஞ்சம் நினைவுபடுத்தி பாரு. அவரு எல்லாரையும் பார்த்து பயந்துகிட்டு இருந்தாரு. எங்க தாத்தா என்ன மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா எல்லாரையும் பார்த்து பயந்துகிட்டு இருந்தாரு. யாரோ அவரை கொல்ல போறதா நினைச்சு பயந்துட்டு இருந்தாரு. வாங்க தாத்தா, இப்ப நாம சாப்பிட போறோம். என்ன இது? வாங்க 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 தாத்தா. வேண்டாம், எனக்கு வேண்டாம். அவங்க இதுல விஷம் கலந்துருக்காங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க. அவங்கதான், அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறாங்க. இதெல்லாம் வேண்டாம், சாப்பிட்டா நீயும் செத்துடுவேன். அதை தூக்கி போட தொடாத. என்ன நீங்க நம்புங்க, இந்த சாப்பாட்டை நான் தான் சமைச்சேன். இதுல எதுவும் நான் கலக்கல. இதுல விஷம் எல்லாம் எதுவும் இல்ல. நல்ல சாப்பாடு தான். இங்க பாருங்க, நான் சாப்பிடுறல. ஏதாவது ஆச்சா? பாருங்க பாருங்க, என் கையாலே நான் சமைச்சு எடுத்துட்டு வந்தல. இப்ப சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குட் தாத்தா, குட் தாத்தா. ஓகே, இன்னொரு பைட். இப்போ ஓகே 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 சாப்பிடுங்க. நல்லா இருக்குல்ல தாத்தா? குட் குட். உனக்கு நானா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தானே நீ என்ன நல்லா பாத்துக்கிற. ஆனா மத்தவங்களுக்கெல்லாம் பணம் தான் தேவை, என்ன கொல்ல பாக்குறாங்க. தாத்தா, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. தைரியமான பேத்தி நான் கூட இருக்கேன்ல, உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். ஓகேவா? இத பாரு, இப்ப நீ வீட்டுக்கு போ. கிளம்பு. அப்புறம் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எப்ப வேணா என்ன கூப்பிடு. ஓகே, போயிட்டு வா. என்ன சோழனுக்கு என்னாச்சு? சாம்பல்ல இருந்து என்ன கிடைச்சது சொல்லு. பாஸ், சாம்பல்ல இருந்து பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. இந்த சாம்பல்ல இருந்து கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன கண்டுபிடிச்சேன்னு சொல்லு. சொல்றேன் தரிகா. இந்த சாம்பிளை ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெஸ்ட் பண்ணணும். ஓகே. ஜெயந்திலாலோட மரணம் இயற்கையானது இல்ல அப்படின்னு தெரிய வந்திருக்கு.
ஜெயந்திலால கொலை பண்ணியிருக்காங்க. நீ என்ன சொன்ன? ஜெயந்திலாலோட மரணம் இயற்கையானது இல்லையா? இல்ல, அவரை எப்படி கொண்டாங்க அத பத்தி சொல்லு. லாஸ்னிக்கால. லார்சனிக்கா? ஜெயந்திலாலோட சாம்பல்ல இருந்து எங்களுக்கு லாஸ்னிக் கிடைச்சிருக்கு பாஸ். சாம்பல்ல என்ன சார் சொல்றீங்க? சார் ஹெவியான மெட்டல்ஸும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். நெருப்புல ஏரியாத மெட்டல்ஸ் கிடைச்சிருக்கு. லாசனிக் அதுலயும் ஒண்ணு. அதனால தான் ஜெயந்திலாலோட உடம்பு முழுசா எரிஞ்சதுக்கு அப்புறமும் லாசனிக் அப்படியே இருந்தது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஜெயந்திலாலோட மரணம் லார்சனிக்னால தான் ஏற்பட்டிருக்குன்னா ஃபேமிலி டாக்டர் சூரஜுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியாம போச்சு? அது மட்டும் இல்லாம அவர் எப்படி நேச்சுரல் டெத்னு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாரு? அது ஏன்? பாஸ், லாஸ்னிக் மாத்திரையில இருக்கிற கெமிக்கலை ஒரே சமயத்துல மனுஷனுடைய உடம்புல கொடுத்தாங்கன்னா அப்படி கொடுக்கப்பட்ட மனுஷன் உடனே இறந்து போயிடுவான். ஆனா இதே விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உடம்புல ஏத்தப்பட்டா அவனோட மரணம் ஒரே சமயத்துல நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா மறதி வரும், மோசமான கனவுகள் தோண ஆரம்பிக்கும், மனக்குழப்பங்கள், பிரம்மை இதெல்லாம் நடக்கும் பாஸ். அப்புறம் அந்த மனுஷன் பைத்தியமாவே ஆயிடுவான். ஜெயந்திலாலும் அப்படித்தான் நடந்துப்பாருன்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க கிட்ட சொன்னாங்க. லாசனிக்? ஆமா மேடம், அதேதான். ஜெயந்திலால் கொலை பண்ணப்பட்டிருக்காருன்னு உறுதியாயிருக்குது. அவருடைய மரணம் இயற்கை மரணம் இல்லைங்க. ஆனா இது யார் பண்ணா? அதை தெரிஞ்சுக்க தான் இங்க வந்திருக்கோம். அபிஜித், ஜெயந்திலால் சாரோட ரூமை செக் பண்ணணும். ஓகே சார். எங்களையே சந்தேகப்படுறீங்களா? என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படி நாங்க இவ்வளவு கீழ்த்தரமான வேலையில இறங்குவோம்னு நீங்க நினைச்சீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் இவங்க வேலை தான். அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. உளராதீங்க சார். திரும்ப அப்படி சொன்னீங்க தூக்கி உள்ள வச்சிருவேன். பயங்காட்டி வேணா எங்க வாயை மூடலாம் நீங்க, ஆனா எதை நிரூபிக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. இது எல்லாத்தையும் 5000 கோடி பணத்துக்காக தானே நீங்க எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பேசி முடிச்சாச்சா? இதோட நிறுத்திக்கோங்க. எங்களை கொஞ்சம் வேலை செய்ய விடுறீங்களா? இங்க ஒன்றும் கேம் நடக்கலைங்க. ஒருத்தர் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. கொலை. எங்களுக்கு கோஆபரேட் பண்றதுதான் உங்களுக்கு எப்பவும் நல்லது. சிஐடி இப்போ மிரட்டவும் ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படிதானே? இது மிரட்டல் இல்ல, இது ஆஷி ஆஷி ஆஷி, ஆஷிமா, ஆஷிமா, என்னம்மா ஆஷி, ஆஷி? ஆஷி இங்க பாருமா. ஆஷி இங்க பாருமா, கண்ணை ஆஷி, திறந்து கண்ணை பாரு. பாரு. என்னாச்சு ஆஷி? ஆஷி என்னாச்சு? சீக்கிரம் செக் பண்ணி பாருங்க இவளுக்கு என்ன ஆச்சுன்னு. ஆஷி, என்னாச்சு? கண்ணை தர. அம்மா. கண்ணை தரமா. கண்ணை தர. ஆஷி ஆஷிமா. ஆஷி ஆஷி, தள்ளுங்க, ஆஷி, தள்ளுங்க, பாரு. தள்ளுங்க, தள்ளுங்க, please. ஆஷி. கண்ணை தரமா. என்னாச்சு இவளுக்கு? ஆஷி, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். சொல்லு பங்கஜ். அப்படியா? மை காட், கொடுமை. சரி. என்னாச்சு? டாக்டர் சூரஜ் ஆஷியை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அவங்களோட பிளட்லயும் லார்சனிக் இருக்குன்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. எப்படி சார்? அந்த கெமிக்கல் எப்படி இவ ரத்தத்துல மிக்ஸ் ஆயிருக்கும்? ஏதாவது காமனான விஷயம்? அதாவது ஜெயந்திலால் சாரும் ஆஷியும் ஒன்னா சாப்பிட்டுருப்பாங்களோ? ஃபுட்டு அவ தானே சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவரோட சாப்பாடை அவ டேஸ்ட் பண்ணி பார்த்தான்னு இவளே சொன்னால. இல்ல இல்ல பாஸ், சாப்பாடு இல்ல, வேற ஏதோ. இது என்னவா இருக்கும் சார்? குழப்பமா இருக்கே சார். சொல்றேன் பாஸ். ஜெயந்திலாலோட ஹேர் பிரஷ்ல இருந்து கிடைச்ச முடி இதுதான். நெத்தியிலையும் முடியிலையும் தான்
ஒரு மனுஷனுக்கு அதிகமாக சேர்ற இடம் இதுதான். இந்த முடியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது இதுதான் ரிசல்ட்டாக வந்தது. அட்டாமிக் அப்சர்ப்ஷன் டெஸ்ட் கூட இதுல நாங்க செஞ்சு பார்த்தோம். மற்ற கெமிக்கல்ஸ் கூட சேர்ந்து இதுல லாசனிக்கும் கலந்துருக்கு. முடி கொஞ்சம் கொஞ்சமா வளரும்ல, இந்த ரிசல்ட்டை நாங்க கேலண்டரோட கால்குலேட் பண்ணினோம். பாஸ், ஒரு 8-10 நாள் கேப்பில் ஜெயந்திலால் வீட்டில் அந்த லாஸ்னேக் மெதுவாக அவருடைய உடம்புல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு 8-10 நாள் கேப்லயும் கொடுக்கப்பட்டிருக்கா. யாரு ஜெயந்திலாலுக்கு 8-10 நாளைக்கு ஒரு முறை இப்படி லார்சனிக் கொடுத்தானோ அவன் இவர் கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னு எதிர்பார்த்திருக்கா. இது ஆரம்பிச்சது கூட பாஸ் 3 மாசத்துக்கு முன்னாடி தான். இது 3 மாசத்துக்கு முன்னாடியா? சார், ஆ, இந்த ஜெயந்திலால் சாரோட குடும்பத்தார் அவரை கொண்டு இருக்க வாய்ப்பே இல்லை சார். அப்படி முடிக்கணும்னு நினச்சிருந்தா வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே, ஒரே நாள்ல போட்டுதல் இருக்கலாமே. யாருக்குமே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு ஜெயந்திலால் ஃபேமிலியை சேர்ந்தவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு இருக்கலாம்ல. நாம ஏன் இந்த கோணத்துல யோசிக்க கூடாது? சார், கடந்த 3 மாசமா மசாஜ் பண்றவங்க வந்தாங்க. நான் தான் சொன்னேனே. அவங்கள நாங்க செக் பண்ணிட்டோம். அவங்கள தவிர வேற யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க? ஒருத்தர்னா சொல்லலாம், அவரோட நண்பர், பழைய பிசினஸ் பார்ட்னர், ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் நிறைய பேர் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, அப்பா ரொம்ப சோஷியல். எல்லாரையும் சந்திக்கிறது, பார்ட்டிஸுக்கு போகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அப்பா வெளியில போறதை நிறுத்தின உடனே அவரை பார்க்கறதுக்காக இங்க வருவாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் எங்களுக்கு நல்லா தெரியும் சார். யாரும் அப்படி பண்ணுறவங்க இல்லை. அண்ணி, இங்க பாருங்க, இந்த கரையை பாருங்க. 4 வாட்டி துவைச்சிட்டேன், ஆனா போக மாட்டேங்குது. அட சரியா வாஷ் பண்ணுங்கம்மா, சரியாயிடும். இன்னும் எத்தனை வாட்டி துவைக்கிறது? போகவே மாட்டேங்குது. அந்த கரை என்ன, ரத்த கரையா? ரத்தமா? என்னங்க, உங்களோட குர்த்தால எப்படி ரத்தக்கரை வந்திருக்கும்? உங்களுக்கு அடிபட்டிருக்கா என்ன? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கே தெரியல. ஐ டோன்ட் நோ. எனக்கு அது எப்படி என் குர்த்தால வந்ததுன்னு தெரியல. இதை பார்த்த உடனே நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். சார், உங்களுக்கு நேற்று அடிபட்டுச்சு இல்லையா? இல்லை, எனக்கு அடியெல்லாம் எதுவும் படலை. நேற்று எல்லாரையும் நான் பார்க்கும்போது அந்த ரத்தக்கரை ஏற்பட்டுச்சு. அடிபடாம ரத்த கரையா? அதிசயம்தான். சரி, அதை விடு. நேத்து ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்ததா? இல்லை சார், முக்கியமான விஷயம்னு எதுவும் இல்லை சார். வித்தியாசமா ஒண்ணு நடந்துச்சு. என்ன? நேத்து காலையில கார்டன்ல உடைஞ்ச கிளாஸ் துண்டு ஒண்ணு கிடைச்சது. உடைஞ்ச கிளாஸ் துண்டுகளா? சரி, அப்புறம்? சார், அதுல ரத்தக்கரை இருந்தது. என்ன, உடைஞ்ச கிளாஸ் துண்டுகள்ல ரத்த கரையா? ஆமா. சரி, அது எங்க? அது நான் குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டேனே. குர்த்தில ரத்தம், உடைஞ்ச கிளாஸ் துண்டுகள ரத்தம். அந்த கிளாஸ் துண்டுகளை நீ எங்க பார்த்த? இங்க பாருங்க, இங்கதான் கிளாஸ் துண்டுகள் கிடைச்சது. இங்கயா? ஆமா. உடைஞ்சு போன பல்ப் இருக்கு சார். இது இங்க இருக்குன்னு என்ன சார் அர்த்தம்? நீ ஒரு வேலை பண்ணு. இந்த வீட்டில் இருக்கிற லைட்ஸ், லேம்ப்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணு. எதுலயாவது பல்பு மிஸ் ஆயிருக்கான்னு பாரு.
உடஞ்ச அந்த பல்போட பீஸ் எங்கேயுமே இல்ல சார், இல்ல. எங்கேயும் கிடைக்கல சார். சார் என்ன அபிஜித்? வாங்க சார், இங்க பாருங்களேன். டேபிள் லேம்ப்ல பல்பு இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இந்த லேம்ப் நல்லா தானே இருந்தது. நானும் இந்த லேம்ப் கடையில படிப்பேன், தாத்தாவும் படிப்பாரு. தாத்தா இறந்து போன அந்த ராத்திரி கூட லேம்பும் இருந்தது, பல்பும் இருந்ததே. நானும் அதை பார்த்தேன், ஆன்ல இருந்தது. திடீர்னு இந்த லேம்ப்ல இருந்து பல்ப் எப்படி தொலைஞ்சது? என்ன கவிதா? இல்ல சார், எனக்கு எதுவும் தெரியாது. பல்ப் எப்படி காணா போச்சு எதுவும் எனக்கு தெரியாது. அண்ட் ஒன் மோர் திங் சார், பல்பை ஏன் சார் திருட போறாங்க? பல்புக்கும் லேம்புக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு சார். பாஸ், இங்கே பாருங்களேன். இதுதான் அந்த லார்சனிக். லார்சனிக் எப்படி இங்க வந்துச்சு? அதுவும் அந்த லேம்புக்குள்ள எப்படி வந்துச்சு? பாஸ், இப்படி நடந்திருக்கலாம். கொலைகாரன் 8-10 நாளைக்கு ஒரு தடவை அவரோட வீட்டுக்கு போயிருக்கலாமே. வணக்கம் சார். சார் ரூம்ல மேல இருக்காரு. சத்தம் போடாம அங்க இருக்கிற டேபிள் லேம்ப்ல அந்த லார்சனிக்கை அடிச்சிருக்கலாம். ஒருவேளை இந்த ஜெயந்திலால் எப்பவுமே இந்த டேபிள்ல உட்கார்ந்து தான் வேலை செய்வாரா இருக்கலாம். பல்பு சூடாக ஆரம்பிச்சதும் லார்சனிக் கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி அவரோட மூச்சில் கலந்துருக்கலாம். அப்படின்னா சார், இந்த லார்சனிக்கு அந்த பொண்ணை ஏன் அவ்வளவா பாதிக்கல சார்? அவ எப்பவுமே இங்கே உட்காந்து படிக்க மாட்டா, அதனால அது அவளை அவ்வளவா பாதிக்கல. அப்பப்ப அவளோட தாத்தாவை பார்க்க இங்க வருவா. இதை செஞ்சவன் நிச்சயமா ஜெயந்திலாலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆனவனா தான் இருக்கணும். ஜெயந்திலால் இறந்து போன சமயத்துல அவ இங்க தான் இருந்திருக்கா.
அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த ஆதாரத்தை எடுக்க லேம்ப்ல இருந்து பல்பை கழட்டி அவனோட பாக்கெட்ல வச்சுட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் குடும்பத்தாளுங்களை சந்திச்ச நேரத்துல சுஷில் சாரை கட்டி பிடிச்சிருந்திருப்பான். அப்போ அவன் பாக்கெட்ல ஒளிச்சு வச்சிருந்த அந்த பல்ப் உடைஞ்சு போய் காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வெளியே வந்திருக்கும். அந்த ரத்தக்கரை சுஷிலோட ட்ரெஸ்ல ஒட்டி இருக்கலாம். அவரோட ட்ரெஸ்ல அப்படிதான் ரத்தக்கரை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அந்த ட்ரெஸ்ல ரத்தம் படிஞ்சிருக்கும். சார் அப்படின்னா கொலகாரன் வீட்டாளவே இருப்பானோ? இல்ல ஃப்ரெடி, வீட்டாள இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தா பாக்கெட்ல பல்ப் வச்சுட்டு சுத்திட்டே இருப்பானா என்ன? வெளியில இருந்து வந்த ஆளுங்கிறதுனால தான் சீக்கிரமா ஆதாரத்தை அழிக்க பார்த்திருக்கான். ஒருவேளை வீட்டாளா இருந்திருந்தா ஆதாரத்தை எப்போ அழிச்சிருக்கலாமே. சார், அன்னைக்கு இங்க எத்தனை பேர் வந்தாங்க? யார் இந்த கொலையை செஞ்சிருப்பா? மீடியால இருந்து கூட சில பேர் வந்திருந்தாங்கல்ல. யார் வந்தாங்க யார் போனாங்கன்றத கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. சரி விடு, கண்டுபிடிச்சிடலாம் யாரெல்லாம் அன்னைக்கு சுஷில் சாரை கட்டி பிடிச்சாங்கன்னு. என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? கொலகாரன் யாரு சார்? கண்டுபிடிச்சிங்களா? ஃப்ரெடி, எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாரு? இவன் தான். உடனே இவன் மொத்த ஜாதகத்தையும் எடு. இவன் கடைசியா 3 மாசம் எங்கெல்லாம் போனா, யாரையெல்லாம் சந்திச்சான், இவன் பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு உடனடியா வேணும். நீங்களா மறுபடியும் வந்துட்டீங்களா? கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன விசாரணை நடத்த வந்தீங்களா? இல்ல சுஷில், இப்ப விசாரணையே தேவையில்லை. குற்றவாளிய கண்டுபிடிச்சாச்சு. அந்த கொலகார இப்போ இந்த இடத்துல இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒன்னும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. என்ன? யார் அது? அரவிந்த் சார், கொஞ்சம் எழுந்திருங்க சார். நானா? நான் என்ன பண்ண? நீங்க என்ன பண்ணீங்கங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அரவிந்த் சார். நீங்க பண்ண அந்த அசிங்கமான விஷயத்த உங்க வாயாலேயே நாங்க கேட்க விரும்புறோம். என்ன உளறீங்க? என் மேல பழி போடுறீங்களா? நான் தான் ஜெயந்தியை கொண்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? அபிஜித், உண்மையை சொல்லிடுறீங்களா? இல்லைன்னா சட்டையை கட்டி எல்லாரும் முன்னாடி எழுதிட்டு போயிடுவேன் சார். அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூக்குங்க. எதுக்கு? யோ எடியா யோ. எதுக்கு? என்ன அது? கீரல் எப்படி ஏற்பட்டுச்சு? அது அது என்ன பாஷை இது? தமிழ்ல பேசுங்க சார், நம்ம தாய்மொழியில. என்ன சார் மறந்துட்டீங்களா? இல்ல இல்ல சார், இல்ல.
சொல்லிடுறேன். நான் ஜெயத்திலால ரொம்ப வெறுத்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம். அவங்கிட்ட இவ்வளோ பெருசா 5000 கோடி சொத்து இருக்குன்னா அதுக்கு நான் தான் முக்கியமான காரணம். நான் என்னோட வாழ்நாள் முழுக்க அந்த பிசினஸ்க்காகவே வாழ்ந்துட்டேன் சார். ஆனா ஜெயந்தி பெரிய தப்பு பண்ணான். அவன் என்னை ஏமாத்திட்டான். என்னையே என் கம்பெனில இருந்து வெளியில தள்ளினான். அப்பதான் யோசிச்சேன், வாய்ப்பு கிடைக்கும் போது பதிலுக்கு பதில் பழி வாங்கணும்னு நினைச்சேன். அந்த வாய்ப்பு 3 மாசத்துக்கு முன்னாடி கிடைச்சது. அட்வொகேட் மோகனோட ஆபீஸுக்கு ஜெயந்திலால் வந்தப்போ மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டிருக்க இல்லையா? ஒருவேளை நான் இறந்து போனேன்னா இறந்ததுக்கு என் குடும்பம் தான் காரணம், அவங்க தான் என்ன கொலை பண்ணாங்கன்னா என் பிசினஸ் மட்டும் இல்ல, என்னோட பணம் எல்லாமே என் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கூட போய் சேரக்கூடாது. குடும்பத்தாருக்கு கிடைக்க கூடாதுன்னா யாருக்கு கிடைக்கணும் சார்? சிஐடிக்கு, என் மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற அவங்களுக்கு. இது நல்ல வாய்ப்பு அப்படின்னு தோணுச்சு. ஜெயந்திலால நான் கொன்னுடுவேன். குடும்பத்தாரை எல்லாரும் சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் புது ப்ரொபசலோட நீ ஜெயந்திலாலோட மறுபடியும் கை கோர்க்க ஆரம்பிச்ச இல்லையா? என் மைண்ட்ல ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்காக அவன் வீட்டுக்கு நான் திரும்ப திரும்ப போக வேண்டி இருந்தது. சார் மேல ரூம்ல இருக்காரு. ஏசிபி சார், இவர் மேல எப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? ஜெயந்திலால் சார் எரிச்சானிக்கு வீடியோ கவரேஜ் நடந்துச்சுல்ல, வீடியோக்காரங்க வீடியோ ஃபுட்டேஜ் தந்தாங்க. அதை பார்த்தோம் மாட்டிக்கிட்டாரு. ஜெயந்திலால் சார் இறந்த அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில இவரு போட்டிருந்த குர்தா வேற, சுடுகாட்டுல இவரு போட்டிருந்த குர்தா வேற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த குர்தால ரத்தக்கரை இருந்தது. என்ன அரவிந்த், அரவிந்த், நீ பழிக்கு பழி வாங்க ஜெயந்திலால கொன்னுட்ட. உனக்கு என்ன கிடைச்சது? நீ என்னத்தை அனுபவிக்க போற? தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்பு பண்ணிட்ட ஃப்ரெடி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்ட் வி ஆர் சாரி, நாங்கள் எல்லாரும் உங்களை தப்பாக பேசிட்டோம். இல்ல, பணத்துக்காக நீங்கள் குடும்பத்தையே கல்பிரிட்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களோன்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சார். இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஏசிபி சார், என் கணவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். சிஐடி போலீஸ் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு டெஃபினட்டா டொனேட் பண்ண போறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். எங்க தாத்தாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க. God bless you.